அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பூரியும் சன்னா மசாலாவும். பூரிக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மாவு 1 கப், அப்புறம் ரவை 2 ஸ்பூன், கீ 1 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டைட்டாக பிசையணும். நல்லா டைட்டாக பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். சைட் பை சைட் வந்து இப்போ சன்னா மசாலா செய்யலாம். நைட் ஃபுல்லாக ஊற வச்ச சன்னாவை வந்து 6 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தென் 6 விசில் வச்சு எடுத்துடணும். கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா இருக்கணும். அதுக்கு என்னென்னா 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வந்து ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்ச கிரேவியை ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு சாட்டே பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா சாட்டே பண்ணணும். மசாலா நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போடணும். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போடணும். நான் உருளைக்கிழங்கு வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் போட்டால் தான் பைண்ட் ஆகும், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்ச சன்னாவை போட்டு நல்லா வேக வைக்கணும். மசாலாவும் சன்னாவும் நல்லா பைண்ட் ஆகி வரணும். உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கலன்னா லைட்டாக சன்னாவை அரைச்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக எடுத்து. எனக்கு கிரேவியாக வந்ததுனால நான் அரைச்சி போடல. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ சைட் பை சைட் வந்து பூரி போட்டு எடுத்துடலாம். மாவு வச்சு ரோல் பண்ணலாம், இல்லை எண்ணெய் வச்சு ரோல் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். லாஸ்ட்டில் வந்து சென்னையில் வந்து மல்லிக்கீரை போட்டு இறக்கிடலாம். பூரிக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பூரியை போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், பூரியும் சன்னாவும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.